வணக்கம் நேர்களே. நேற்றைய தினம் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணினதனுடைய தாக்கத்தை விட ஏற்றம் பார்த்தோன்னா நமது சந்தைகள் ஒரு புதிய உச்சம் 25,611.95 என்ற புள்ளிகள் வரை சென்று அதன் பிறகு 68 புள்ளிகள் ஒன்றி அதிகரித்து 25,445.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 685, டிக்ளைன்ஸ் 1702. மிட் கேப் பார்த்தோன்னா க்ளோஸ்ட் லோவர் பை 0.67%, ஸ்மால் கேப்பும் 1.26% விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2% விழுந்தது, ரெக்கவர் ஆகிருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா டிக்ளைன் பை 6.73%, கிட்டத்தட்ட 12.45க்கு வந்திருக்கு. ஸோ ஃபால் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு குறிக்குது, அதாவது ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது ப்ராடர் மார்க்கெட் ஸ்டில் இட் ஷோஸ் ஆன் த நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ மேலும் கோல்டு பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் 384 புள்ளிகள் அதிகரித்து 73,439, வெள்ளி 1939 புள்ளிகள் அதிகரித்து 90,238, குருடாயில் 68 ரூபாய் அதிகரித்து 5,981 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. துறைகளை பார்க்கும் பொழுது பேங்க், ஆட்டோ, எஃப்எம்சிஜி டுடே டாப் கெய்னர்ஸ். மீடியா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்கில் இட் இஸ் டவுன் டுடே அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க என்டிபிசி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், டைட்டன், நெஸ்லே, இந்துஸ்தான் லீவர், மாருதி சுசுகி, டாடா கன்சியூமர், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் ஹீரோ மோட்டோகாப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் பார்க்கும் பொழுது பிபிசிஎல், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, அதானி போர்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எல்என்டி, டிசிஎஸ், ஹெச்எல் டெக், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், விப்ரோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். அதுபோல் யூகேல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நோ சேஞ்சஸ். தென் பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, 0.75% கட் இந்த Q4 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போது சைனாவுடைய அம்பாசடர் ஒரு எக்ஸ்பிரஸ் இந்த பாசிட்டிவ் இன்புட் அபவுட் அவர் இந்தியாவோட. ஸோ அதனால் இட் இஸ் குட் ஃபார் ஒரு பாசிட்டிவ் வே ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம், அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல. மேலும் இன்றைய தினம் பார்த்தோன்னா நிஃப்டி ஒரு ஓப்பனிங்கில் 25,487 கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் அதிகரித்து ஓப்பன் ஆச்சு. அதிலிருந்து மலமளவன்னு ஏறி 25,611.95. மேலும் அதுமாரி இறங்கின புள்ளிகள்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 25,376.05. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 240 புள்ளிகள் டிஃபரன்சஸ் ஹை அண்ட் லோக்கு நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் ஒரு பெட்டர் இன்புட் கிடைச்சாலும் ஹையர் லெவலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக வரதானே செய்யும். அந்த யூ டர்ன் எடுத்து மார்க்கெட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை தொட்டிருப்பது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் செல்லிங் வந்திருக்கு. இன்றைய தினம் குளோபல் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் தந்தாப்புல நமது மார்க்கெட்டும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுமாரி நிஃப்டி இந்த 25,500 சர்பாஸ் பண்ணி மேலே போச்சுன்னா மறுபடியும் ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகும். அது 25,750 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லோவர் சைடு பேண்டு பார்த்தோம்னாக்க 25,100 25,200 சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.